வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது இது நாள் வரைக்கும் தாவேக்காவுக்கு வெளியே இருந்துதான் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அரசல் புரசலா சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். அது என்னன்னா உட்கட்சி பூசல் அப்படின்றது போயிட்டு இருக்கு. உட்கட்சி பூசலுக்கு பேர் போன காங்கிரஸ் அங்க போன பிறகும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறது ஆச்சரியம் படுறதுக்கு இல்லை, நடந்துருச்சு. ஒருவேளை காங்கிரஸ் தரப்புல இருந்து ஏதாவது உள்குத்து பண்ணி தாவேக்காக்குள்ள அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நான் இல்லை. தாவேக்கால ஏற்கனவே 2 டீமா உடஞ்சிருக்கு. ஒன்னு புசி ஆனந்த் டீம், இன்னும் ஆதவர்ஜுனா டீம் அப்படின்னு 2 டீமா உடஞ்சிருக்கு. பாத்தீங்களா? இப்ப ஆளுக்கு அவங்கவுங்க மெம்பரா 2 பேர் நின்று இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ விஜய் அவர்களுடைய காதுக்கு போய் அதற்கு ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க போறதாக ஒரு தகவல் இருக்கு. இதன் விளைவாக 2 அமைச்சர் பதவி காலியாக போகிறது. இது எதனால அதிமுக என்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஃபேவரா கூட இது போய் முடியல. ஆகவே அமைச்சர்கள் தேவையற்ற வேலைகளை செய்ய வேண்டாம், இந்த ஈகோவை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கை இந்த 2 டீமுக்கு நடுவுல நடக்கிற ஈகோ கிளாஷ்க்கு ஒரு எச்சரிக்கை பறந்துருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன டீட்டெயிலா பார்ப்போம். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிக்குள்ள இப்பதான் மோதல் போக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி அமைச்சு இன்னும் முழுதாக 2 மாதங்கள் போட முடியல, 50 நாள் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ எண்ணி 50 நாள் முடிஞ்சதுக்குமே ஒரு கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய 2 பேர்கள் மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பலத்தை இழக்க ஆரம்பிக்கிறது. உட்கட்சி பூசல், கூட்டணிக்குள்ளேயே பூசல் அப்படின்னு 2 பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாவைக்கு ஆளுநர் அவர்கள் வர இப்போ முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் எடுத்திருக்காரு. ஸோ சுத்து போட்டிருக்காங்க இந்த தாவேக்காக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது சொந்த கட்சியை சார்ந்த உட்கட்சி பூசல், கூட்டணி கட்சி பூசல், இந்த பக்கம் ஆளுநர் அப்படின்னு சொல்லி சுத்து போட்டாங்க டிவிகேவை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த கூட்டணி கட்சிக்குள் வெடித்த மோதல் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அது என்ன அப்படின்றத டீடைலா பார்த்துடலாம். ஏற்கனவே அரசல் புரசலாக இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிகா தொடர்ந்து தாவேக்காக்கு இடையூறாகவே இருக்கிறது, அதனால அவங்களை ஓரம் கட்டுறதுக்கான வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பேசப்படுது. 2வது, இது பலமுறை விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்திலேயே உங்களுடைய ஆட்சிக்கு எங்களால குந்தகம் விளையாது, நாங்க உங்க அமைச்சரவையில் தொடருவோம், இந்த கூட்டணி தொடரும், நீங்க 5 வருஷம் ஆட்சி செய்யற வரைக்கும் நாங்க உங்க கூடவே இருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொரு முறையும் அதிமுக இருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வரும்போது திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அப்ப இதுலயே நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி என்ன வருதுன்னா, அப்போ தாவேக்கா, அதாவது குறிப்பா விஜய் அவர்கள் விசிகா மீது ஒரு நம்பகத்தன்மையா இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. இதுக்கு நடுவுல திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பல ஸ்டேட்மெண்ட்டை மாறி மாறி சொல்லிட்டே இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன்ல நம்மள வச்சிருக்காரா, இல்லை நமக்கு அது புரியலையா அப்படின்றது நமக்கே புரியாத பட்சத்துல அது தாவேக்கால இருக்கவங்களுக்கு புரியல. நீங்க யாரு, ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் வாங்க, இல்ல ரோட்டுக்கு அந்த பக்கம் போக, நடுவுல நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சொந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் அவர்கள் திருமாவளவன் அவர்களை பார்த்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. மாணிக் தாக்கூர் அவர்கள் திருமாவளவன் அவர்களை பார்த்து என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா, கூட்டணிக்கு வந்துட்டீங்க, கூட்டணிக்கு வந்த பிறகு இல்ல நான் இன்னும் திமுக உடையான நட்பு தொடரும், உறவு தொடரும் அப்படின்னு பேசுறது ஏற்புடையதாக இல்லை. அதாவது நீங்க வண்டியை எடுத்துட்டீங்க, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டீங்க, லெஃப்ட் டர்ன் பண்ண பிறகு இன்னும் ரைட் டர்னை பத்தி நீங்க பேசுறது சரியில்லை, நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்க, அவ்வளவுதான், முடிவு ஆயிடுச்சு. நீங்க என்னைக்கு தாவேக்காக்கு ஆதரவா வாக்களித்தீர்களோ, என்னைக்கு நீங்க அவங்களுடைய அமைச்சர் பதவியில நீங்க இடம் பெற்றீர்களோ, என்னைக்கு கூட்டணிகளுக்கான ஒரு கூட்டம்ட்டு தாவேக்கா போட்டு அதுல போய் நீங்க பங்கெடுத்துக்கிட்டீங்களோ, அன்னைக்கே நீங்க தாவேக்காவோட கூட்டணியில பங்கெடுத்ததுக்கான அர்த்தமாக தான் இருக்கிறது. இவ்வளவு பண்ணிட்டு திமுகவுடன் என்னுடைய கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு நீங்க பேசுறது சரியில்லை. ஆக அவங்க ஏதோ பேசுறாங்க, விமர்சனம் பண்றாங்கன்றதுக்காக நீங்க நிலைப்பாடை மாத்திட்டே இருக்கக்கூடாது. இந்த பக்கம் வந்துட்டீங்களா, ஆமா நான் இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களை பார்த்து இவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன்பா நாங்களாம் கூச்சநாச்சம் இல்லாம வெரி ஃபர்ஸ்ட் டேவே துண்டை போட்டு இந்த பக்கம் வந்து இல்லையா, கொள்கையாவது கிள்கையாவது நட்பாது கிட்பாது, நம்மளுக்கு தேவை 2 அமைச்சர் பதவி, அதுக்காக எதை வேணாலும் தூக்கி எறியலாம் அப்படின்ட்டு
அவரை போலவே திருமாவளவனும் அவர்களும் நினைக்கணும் அப்படின்றத மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஏன்னா சமீபமா கூட திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த நட்பு இன்னும் தொடருது, நான் வந்து எடுத்தவங்க கவுத்தோன்னு மற்றவங்கள மாதிரி முடிவு எடுக்கல, நாளைக்கு 10ஆம் தேதி அவர் வந்து பதவியேற்றுக்கு போறாருன்னா அதுக்கு ஈவினிங் தான் நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணேன். ஸோ இதை பற்றி நான் போதுமான அளவுக்கு பேசி ஆராய்ந்து அதற்கப்புறம் தான் இந்த முடிவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் வந்து இப்படியும் பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் டிட்டாச் மூடில் தான் இருக்கேன், எப்போ வேணாலும் அந்த கட்சியிலேருந்து நான் வந்துடுவேன், அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கிற ஒரு விஷயம் கிடையாது, எப்போ வேணாலும் நான் வந்து அந்த கொள்கை முரணாக அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது நான் அங்கேருந்து இப்படி வந்துடுவோம், விலகி வந்துடுவோம், எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். ஸோ நாங்கள் என்றைக்குமே திமுக கூட்டணியிலேருந்து விலகிறோம், தாவேகா கூட்டணியில் பங்கெடுத்துக்கணும்னு இன்னும் அஃபிஷியலாக நாங்கள் சொல்லலை அப்படின்னு அவர் சில ஸ்டேட்மெண்ட் வந்து மாற்றி சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நேரடியாக மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன் இந்த திடீர்னு இப்போ இத்தனையோ நாளாக வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பேசிகிட்டே தான் இருக்கார். அவர் வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா, வேணுமா வேணாமா, கொடுத்துட்டு கொடுக்கல, நாங்கள் வெளியே போகிறோம் உள்ளே இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டே தான் இருக்காரு. நேற்று கூட திருமாவளவன் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு செய்தியை வந்து சொல்ல, என்னுடைய 35 வருட அரசியல் வாழ்க்கை வீணா போச்சு, ஏன்னா நான் வந்து யாருமே அரசியல் படுத்தலையோ, ஏன்னா வந்து இந்த கட்சி எதற்காக ஆரம்பித்தேன், இந்த கட்சி ஆரம்பிச்சத நோக்கம் என்னுடைய மக்களை வந்து நான் அரசியல் வயப்படுத்தணும் தான், ஆனால் நீங்கள் ஏன் திமுக கூட்டணியிலேருந்து தாவேகா கூட்டணிக்கு போனீங்க அப்படின்னு ஒருத்தர் கூட எனக்கு கேள்வி கேட்கல, அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய அரசியல் புரிதல் உள்ள நபர்களை தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன், ஆனால் இதுவரை என்னை யாருமே அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கல, நீங்கள் ஏன் போனீங்க, கூட்டணியிலேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, திமுக கூட்டணியிலேருந்து வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட ஒரு அரசியல் அறிவோட என்னை ஏன் அப்ரோச் பண்ணல, அப்போ நான் யாரையுமே அரசியல் படுத்த தவறிட்டேனா, அப்போ நான் இத்தனை வருஷமா உழைச்சதெல்லாம் வீணா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எடுத்திருக்காரு. இப்போ இந்த ஸ்டாண்டை பார்க்கும்போது மனசு பூரா அவர்கிட்ட அவர் வந்து திமுக கிட்டையும் ஏதோ கட்சியில் இருக்கக்கூடியவர்களின் நிர்பந்தம் மேபி வந்து நம்பர்ஸ் அதிகமாக இருக்கலாம், இந்த பக்கம் 30, அந்த பக்கம் 70, இந்த பக்கம் 40, அந்த பக்கம் 60, அதாவது திமுக சைடு இருக்கணும் அப்படின்னு 40%, தாவேகா சைடு போகணும் அப்படின்ட்டு 60% ஆஃப் த விசிக மெம்பர்ஸ் வந்து சொல்கிறாங்க போல இருக்கு. ஸோ அதனால நம்பர்ஸ் அதிகப்படியாக இருக்கிறதுனால ரெண்டாவது இதுதான் சமயம், நம்மளுக்கு அமைச்சர் பதவி, அதாவது அமைச்சரவையில் ஒரு இடம் கிடைக்குது, நம்மளுக்கு ஏதோ ஒரு அதிகாரத்தை நோக்கி நம்ம நகர்றோம், அதனால இப்படி ஒரு முடிவு எடுக்கிறன்ற நிர்பந்தத்தில் அவர் எடுத்திருக்காரோ. ஏன்னா என்னோட 35 வருஷ அரசியல் வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னா யாருமே அரசியல் படலையா, யாருமே இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கல அப்படின்னு கேட்கறது அவருக்கு மேபி இந்த தாவேக்காவுடைய கூட்டணின்றது மேபி அவருக்கு வந்து உள்ள ஒரு உறுத்தலாவே இருக்கிறதா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்கு. ஸோ இந்த எப்போ வேணாலும் டிட்டாச் பண்ணிப்போம், என்னோட 35 அரசியல் வாழ்க்கையே வீணா போச்சா அப்படின்னு இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் பார்க்கும்போது தாவேக்காக ஒரு டவுட் வந்துச்சு, இனியும் வந்து இவரை மட்டுமே நம்பி இருக்கிறது நம்மளுக்கு சரி கிடையாது, அதனால நம்ம வேற ஒரு ரூட்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க அன்புமணியோட ஒரு லிங்கை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா சமீபமாக ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு, அந்த வீடியோவில் புசி ஆனந்த் அவர்கள் கார் பார்க்கிங் வரைக்கும் போய் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சௌமியா அன்புமணி அவர்களையும் வரவேற்று, அன்புமணி அவர்கள் வந்து அந்த இது சால்வை போடுறதுக்கு முன்னாடி அது கையில இருந்து பிடிங்கி இல்லை அது மரியாதையா இருக்காது, நான் போடுறதுதான் முதல்ல மரியாதையா இருக்குன்னு சொல்லி அவர் அந்த சால்வை போட்டு சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அந்த மரியாதை செலுத்தி பார்க்கும்போது, அப்போ நீங்க இல்லைன்னா நாங்க எங்க ஆட்சி ஒன்றும் கவுந்துராது, ஏன்னா எங்களுக்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் கிடையாது, ஸோ நீங்க போறவங்க போகலாம், இது ஆதவரிச்சுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தார். கூட்டணி கட்சிகள்ல யாரா இருந்தாலும் போறவங்க போகலாம், யாரை நம்பி நாங்க இல்லை, நாளைக்கே தேர்தல் வந்தாலும் எங்க அண்ணன் வந்து தனியாவே நின்று ஃபேஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு வெற்றியை வந்து சம்பாதிச்சு பாரு அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு. அப்ப நாங்க கூட்டணி கட்சியை நம்பி இல்லை, அப்ப தேர்தல் வந்தா அண்ணன் வந்து வெற்றி பெறுவாரு அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் இந்த தேர்தல் வர வரைக்கும் இந்த ஆட்சி நடக்கணும் இல்லையா, அப்ப அதுக்காக எங்க வேணாலும் நாங்க போவோம். ஸோ நல்லா தெரியும் அன்புமணி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல விசிக இருக்காது, அதாவது பாமக இருக்கிற இடத்துல விசிக இருக்காது அப்படின்னு தெரியும். அப்போ விசிக தாவேகாக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை இல்லாத பேச்சுவார்த்தை முன்ன பின்ன வருது போறேன் போவேன் இருப்பேன் இருக்க மாட்டேன் எப்போ வேணாலும் போவேன் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் பேசிட்டே இருக்காரு. ஸோ அதனால என்ன சொன்னாலும் தலையாடுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, பாஜகவுக்கு அளவெடுத்து செஞ்ச ஒரு அடிமை இருக்காரு, எடப்பாடி அவர்களுக்கு நிகரானவர், அவரை தூக்கி நமக்கு டீமுக்குள்ள போட்டுக்கலாம்
இவர் போறதா இருந்தா அவரை தூக்கி இங்க உட்கார வச்சுக்கலாம், அதே எம்எல்ஏ தானே வாங்கினா போச்சு அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்களுடைய என்ட்ரன்ஸ், அதாவது புஷி ஆனந்த் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்கிறது அப்படின்றது நீங்க போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, இந்த பக்கம் விசிக போனா அந்த பக்கம் பாமக கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு இந்த ஆட்சியை நடத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ பாமகவுடைய என்ட்ரன்ஸ், விசிகாவை பார்த்து காங்கிரஸ் கேள்வி கேட்கறது, இந்த பக்கம் இருங்க அந்த பக்கம் இருங்க நடுவில் நின்று அடிபடாதீங்க அப்படின்ற மாதிரி மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து விசிகாவை பார்த்து கமெண்ட் பண்றது. ஸோ இதற்கு எந்த மாதிரியான பதில் வந்து இனி திருமாவளவன் அவர்கள் கொடுக்க போறாரு? ஒருவேளை பாமக உள்ள வந்தா அதையும் இல்ல ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தொடர்ந்து விசிகா அதில் தொடருமா? ஏன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு அங்கே வரும்போது இது உட்கட்சி பிரச்சனை அப்படின்ட்டு கடந்து போகக்கூடியவர்கள் இதை எப்படி வந்து அவங்க ஏத்துக்க போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து பார்க்கணும். இது கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ உட்கட்சி பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. இந்த உட்கட்சி பிரச்சனை எப்படி நடந்திருக்கு அதை ஆதாரபூர்வமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல்குமார் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, முதல்வர் அவர்களே சொல்லிட்டாங்க ஆய்வுக்கு போவாதீங்க, தேவையில்லாத ஆய்வெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆய்வு போயிருக்காங்க. அது எதுக்கு அந்த ஆய்வு போனாங்க, என்ன எது விவரம் தெரியல, நாங்கள் விசாரிக்கணும். அதாவது ஒரு அமைச்சர், அதாவது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஆய்வுக்கு போனது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு அமைச்சர் போய் ஆய்வு பண்ணும்போது அது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். அப்போதான் ஸ்கூல் நிர்வாகத்துக்கு சரி எப்போ வேணாலும் அமைச்சருங்க ரவுண்ட்ஸ் வருவாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க, அப்போ அதுக்கான நம்ம ஒரு தரத்தோடு நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்க. இது தப்பு இல்லை. ஆனால் கீர்த்தனா அவர்கள் செய்த தப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு ஒரு கேமரா டீமை கொண்டு போனது. சரி கேமரா டீமும் ஏன் டீம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்களே, அந்த கேமரா டீம் உங்க டீம் இல்லைனாலும் அந்த வீடியோவை போட்டது யாரு, அந்த வீடியோவை பரவ விட்டது யாரு, அதுவுமே நீங்க பண்ணல, உங்க அட்மிட் பண்ணிட்டாங்க இல்ல யாரோ பண்ணிட்டாங்கன்னா அதை நீங்க தடுத்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு இத்தனை கொஸ்டின் வருது. ரெண்டாவது அதை வந்து நியாயப்படுத்துற மாதிரி, என்னை பார்த்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி நான் வந்து ஒரு கூனி குறுகிற மாதிரி நிக்க வச்சுட்டேன் அப்படின்னு என் மேல ஒரு பொய்யான கருத்தை வந்து குற்றச்சாட்டை வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆங்கில புலமையை வந்து இவங்க அசிங்கப்படுத்தி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. நானே ஒரு அரசு பள்ளி மாணவி தான். அது மட்டும் இல்லாமல் நான் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்து ஒரு ஐடி கம்பெனி மாதிரியான ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகும்போது அங்கே இங்கிலீஷ் தெரியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அது மூலியமாக நான் எவ்வளோ அவமானப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்தேன். ஸோ நீங்கள்லாம் என்ன ட்ரோல் பண்ணல, ஒரு அரசு பள்ளி மாணவி படித்து இந்த நிலைமைக்கு வர்றீங்க வந்திருக்க பார்த்தீங்களா, அதை ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னோட கேள்வி என்னன்னா, எப்பவுமே ஒரு விஷயத்தின் மூலியமா நம்ம காயப்பட்டிருக்கோம், இந்த விஷயத்துல எனக்கு இந்த அனுபவம் இருக்கு, நான் இது மூலியமா காயப்பட்டிருக்கேன், அதே அனுபவம் இந்த நபருக்கு நம்ம கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறதா உண்மையிலே ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. இப்போ இவங்க சொல்றாங்களே, நான் அரசு பள்ளியில படித்தேன், அதற்காக நான் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ண அவமானப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா. உண்மையிலே கீர்த்தனா அவர்கள் அந்த மாதிரி அவமானப்பட்டிருக்கும் போது, அந்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கும் பொழுது அதை இன்னொரு மாணவிக்கு அவங்க செஞ்சிருக்க கூடாது. பொதுவாகவே அது குழந்தை கிளாஸ்ல எழுப்பி எல்லாரும் முன்னாடி நீ பேசு அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு வந்து 10 பேர் முன்னாடி பேசுனாலே நல்ல இங்கிலீஷ் இருந்தாலும் பேச வராது. அப்போ ஒரு மினிஸ்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாங்க ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷனுக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் வரும்போதே நம்மளெல்லாம் டீச்சர்ஸ் எவ்வளோ தூரம் பயமுறுத்தி வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. வழக்கமாக கேட்குற கொஸ்டின் கூட ஆன்சர் நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் அந்த ஸ்கூலில் இருக்கவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அமைச்சர் வராங்க ரவுண்ட்ஸுக்கு அப்படின்னும் போது அங்கே டீச்சருங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த குழந்தை எவ்வளோ தூரம் அதை வந்து பயந்து போய் அந்த இடத்துல இருந்திருக்கும். ஒரு அமைச்சர் வந்து நேரடியாக தன்னை தொடர்ந்து அதாவது கேள்வி கேட்கும்போது ஏற்கனவே ஒரு அந்த பதில் வர்றதுக்கே வந்து தயக்கம் இல்லாமல் அந்த குழந்தை வந்து பதில் சொல்லுது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் கேமரா, அந்த பக்கம் பிரின்சிபல், அந்த பக்கம் டீச்சர், இன்னொரு அமைச்சர், அது இல்லாமல் ஆஃபீஸர்ஸு, இவ்வளோத்துக்கு நடுவில் அந்த குழந்தை எழுத டான் பேசணும்னா அதை ப்ரைவேட் ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது, அது எவ்வளோ தூரம் அந்த குழந்தைக்கு மன உளைச்சல் ஆயிருக்கும். இப்போ இது மீடியாலலாம் வர எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. அப்போ குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியல பாருங்க அப்படின்னு அந்த குழந்தைய மட்டப்படுத்துறது அப்படின்றது, அந்த குழந்தையும் அந்த குழந்தைங்களோட பெற்றோர்களும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய
மாணவர்களையும் எவ்வளவு தூரம் அது காயப்படுத்திருக்கோம். ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல குறிப்பா பேக் பெஞ்ச்ல இருக்கவங்களுக்கு தெரியாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றது அந்த தன்னுடைய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களை கீர்த்தனா அவர்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் அது வந்து ஆகுது. இது விஷயமே அவங்களுக்கு புரியல. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம், நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாம் வந்து அவ்வளோ தூரம் இங்கிலீஷ் பேசுவாங்க. அவ்வளோ தூரம் அந்த வீடியோக்கள்லாம் வெளியே வரும்போது ஒரு தன்னம்பிக்கை வரும். இந்த மாதிரி ஒரு அக்கா பேசுறாங்க, அப்போ நம்மளும் பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வரும். ஆனால் இப்படியான ஒரு தோற்றத்தை தொடர்ந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லை, ஆதவர்ஜுனா கூட சொன்னார் தமிழ் வழி கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எஜுகேஷன் சரியில்லை அப்படின்னா அமைச்சர் ஆதவர்ஜுனா கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசினார். அப்போ இவங்க எல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு டார்கெட்டு, அங்கே வந்து எஜுகேஷன் சரியில்லை கவர்மெண்ட் ஸ்கூலில், அதில் படிச்சிங்கன்னா மேலே போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நரேஷன் வந்து இவங்க செட் பண்ணுறாங்க. இதே அரசு பள்ளியில் படித்து எவ்வளோ மாணவர்கள் முன்னுக்கு வந்திருக்காங்க, அதே அரசு பள்ளியில் படித்த எத்தனை மாணவர்கள் எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி ஆயிருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் இருக்குது. ஸோ இப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது இது வந்து தலைமையோட காதுக்கு போயிருக்கு, அதாவது முதலமைச்சரோடைய காதுக்கு போயிருக்கிறதாகவும், ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது தேவையில்லாத ஆய்வுகளுக்கு போக வேணாம் சொல்லி இந்த ஆய்வை அவங்க வந்து மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமாக அரசுக்கு தேவையில்லாத ட்ரோல், ஏன்னா கீர்த்தனா அவர்கள் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே மாறிட்டாங்க யூடியூப் சேனல்ஸில். அவங்க இங்கிலீஷ் பேசி போட்டது, இப்போ மறுபடியும் அதே இங்கிலீஷ் பிரச்சனைக்காக மாட்டினது. ஸோ இப்படி தன்னைத்தானே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறது கீர்த்தனா அவர்களை மட்டும் இல்லாமல் தாவேகாவுடைய கட்சியோடைய இதுவே வந்து அது வந்து பாதிக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்த்து அந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஈகோ கிளாஷே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஜெகதீஸ்வரி அவர்கள் வந்து புசி ஆனந்த் பரிந்துரைக்கப்பட்டு வந்த அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்க. இந்த பக்கம் கீர்த்தனா வந்து ஆதவர்ஜுனா அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்க. ஏற்கனவே ஆதவர்ஜுனா புசி ஆனந்த் அப்படின்ற இந்த ரெண்டு டீமோடைய ஈகோ கிளாஷ், நானா நீயா அப்படின்ற போட்டா போட்டி ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. வெளியெல்லாம் செல்ஃபிலாம் எடுத்து போடுவாங்க ஒன்று, ஆனால் உள்ள என்ன நடக்குது அப்படின்றத விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. ஒன்று வர ஒரு சிம்பிள் இஷ்யூ சொல்கிறேன். இது ஆல்ரெடி ஒரு இஷ்யூ வந்து ஓடிச்சு. இந்த பேனர்ல நான் இங்கே வந்திருக்கேன் என்னுடைய பேரை போடாமல் அது எப்படி அந்த அம்மா கீர்த்தனா அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் மேலே போடுவீங்க அப்படின்னு ரொம்ப வெட்ட வெளியில் வந்து பிரச்சனை பண்ணாங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரி. ஸோ இது வந்து ஒரு உதாரணம். இந்த மாதிரியான பல உதாரணங்கள் வந்து நடந்திருக்கு. யாரை வந்து முன்னிலைப்படுத்துறது, புரோட்டோகாலில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஃபங்க்ஷன்னா யார் பேரை ஃபஸ்ட்டு போடுறது, பேனரில் யார் ஃபோட்டோ பெருசாக போடுறது அப்படின்னு மாநில பிரச்சனைகள் இங்கே 1000 ஓடிட்டு இருக்கு. எம்ஓஇ சைன் ஆன எல்லா ப்ராஜெக்டும் வந்து ஆந்திராவுக்கு போகுது, தொழில்துறை புதுசாக இவங்க வந்து எதுவும் ஈர்க்கலை அப்படின்ற 1000 பிரச்சனை இந்த பக்கம் போகுது. சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு 1000 பிரச்சனை இந்த பக்கம் போனால் இவங்க இந்த டிவிக்கு கட்சி இருக்கு பார்த்தீங்களா, இல்லை எல்லாருக்குமே வந்து யாருக்கு முதல் மரியாதை, பாரதிராஜ படம் வேணா போய் பார்த்துருவாங்க, முதல் மரியாதை படம் இருக்கும், ஏதாவது இதில் ஓடிடியில் போட்டிருப்பாங்க. இந்த முதல் மரியாதை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. குத்து வழக்கை ஏற்றுறதுக்கு மெழுகுவர்த்தி முதல்ல கொடுக்கலன்னு பஞ்சாயத்து, பேரையா முன்னாடி போடலை பெருசாக போடலைன்னு ஒரு பஞ்சாயத்து, அதில் உச்சபட்சமாக முதலமைச்சர்களே குத்து விளக்கு ஏற்றினா நான் தான் மொத்த விளக்கையும் ஏற்றுவேன் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து. ஸோ இந்த மரியாதைக்காக போட்டா போட்டி போடுறாங்க பார்த்தீங்களா, இது தொடர்ந்து நடக்குது. இது இவங்களுக்குள்ள இன்னும் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை வந்து கட்சிக்கு உண்டு பண்ணுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதிமுகலேருந்து வந்துட்டு இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பார்த்து ஒழுங்கு மரியாதையே இருங்க, இல்லைன்னா நான் பாட்டு ஸ்டஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் தூக்கி அந்த பக்கம் போட்டு அங்கேருந்து வந்தவங்களுக்கு நானே எந்த அமைச்சர் பதவி கொடுக்கறது, வில்சனை தூக்குறதா இல்லை சரத்தை தூக்குறதான்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்லை இவங்க 2 பேரையும் தூக்க வேணாம், உங்களை தூக்கி 2 பேரையும் போட்டுட்டு அவங்க உட்கார வைக்கிறதா அப்படின்ற நிலைமைக்கு என்னை கொண்டு போய் தள்ளிடாதீங்க, பார்த்து ஒழுக்கமாக இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு புசி ஆனந்த் டீமையும் ஆதவர்ஜுனா டீமையும் அமைச்சர், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் எச்சரித்ததாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ வெகு விரைவிலேயே ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இந்த டீம் என்ட்ரி ஆச்சு பார்த்தீங்களா, அதிமுக டீமு, இந்த அதிமுக டீம் என்ட்ரியான விளைவு இங்கே அமைச்சரவையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஸோ அந்த மாற்றத்தில் பல பேர் சிக்குவாங்க. இந்த வீடு பூந்து அடிக்கிறார் பார்த்தீங்களா ஒருத்தர், அவரு, அப்புறம் வந்து டோலோ 650 மாத்திரையை வந்து கிரெடிட் கார்டை வச்சு ஃபோனில் வச்சு நுணுக்கிறாருல அவரு, அதுக்கப்புறம் இந்த அமைச்சர் ரீல்ஸ் போட்டு ட்ரோல் மெட்டீரியலாக மாறினாங்களே அந்த அமைச்சர், என்னுடைய பேர் ஏன் பேனரில் பெருசாக போடல அப்படின்னு பஞ்சாயத்து பண்ண இந்த அமைச்சர் 4 பேர் வந்து ஃபர்ஸ்ட் 4 லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட்
4 யார் ஃபர்ஸ்ட் 2 இடத்த பிடிக்க போறாங்க அப்படின்றத இந்த மாதிரியான வேலைகள்ல வந்து அவங்க அந்த ரேங்கை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பா இந்த 2 பெண் அமைச்சர்களுக்கும் எச்சரிக்கையே விட்டுட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த கூட்டணி பிரச்சனை, இந்த உட்கட்சி பிரச்சனை எல்லாமே வந்து தாவேக்காவை பாதிக்க போகுது. இதை மீறி ஆளுநர் வேற கேள்வி கேட்க போறாராம் விஜய் அவர்களை. ஸோ அதை எப்படி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சமாளிக்க போறாரு. ஸோ டிவிகேக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும்.